வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. தூண்டுதல் முறையில் மீன் உற்பத்தி செய்து வரும் பண்ணையாளர் ஆர் கதிரேசன். இவர் தஞ்சாவூர் மாவட்டம் நெடுவாக்கோட்டை கிராம விவசாயி ஆவார். தஞ்சாவூர் மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வழிகாட்டுதலின் பேரில் மீன்களை இனவிருத்தி செய்யும் நோக்கோடு தூண்டுதல் முறையில் மீனினை உற்பத்தி செய்து விற்பனை செய்து வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, ஃபஸ்ட்டு முதல் சீட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு சென மீனை தயார் பண்ண ஆரம்பித்தோம். பொதுவாக வளர்ப்பு குளங்களில் பார்த்திங்கனாக்கா மீன் தானாக பிரீடாகிறது, இனப்பெருக்கம் செய்கிறதில்ல. அதனால் என்ன பண்ணுறோம், இண்டூஸ் மூலம் தூண்டுதல் முறையை இனப்பெருக்கம் செய்கிறோம். அதை நம்ம 85, 86 ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு இங்கே நம்ம ஃபார்மில். தூண்டுதலாம் பிட்யூட்டரி ஹார்மோன் டைலூட் பண்ணி, கிளான்னு சொல்கிறது பிட்யூட்டரி ஹார்மோன், அதை டெவலப் பண்ணி மீனுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறோம். பொதுவாக மீன்களை ஒரு கிலோ பாடி வெயிட்டுக்கு இவ்வளோ ஒரு கணக்கு இருக்குது, ஒரு எம்ஜின்னு கணக்கு இருக்குது. இந்த டோஸ் வர மீனுக்கு தூண்டல் முறையை நிவர்த்தி செய்கிறதுக்காக வேண்டிய திரவத்தை செலுத்துகிற போது அது என்ன எழுத அப்படி பல்ஜாகி முட்டை அடிக்கிற ஒரு இன்டென்ஷன் வந்துடுது மீனுக்கு. இந்த மீன் நம்ம ஊசி போட்டு ஒரு 5 ஹவர்ஸில் பொதுவாக சென மீன்களில் மெயின்டெனன்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த விஷயத்தில். அது மேல் ஃபீமேல் நம்ம ஆஃப்டர் ஏப்ரல் என்ன பண்ணுறோம், மார்ச்சுக்கு பிறகு மேல் ஃபீமேல் ஆண்மீன் பெண்மீன் தனியாக பிரிச்சுருவோம். அப்போயே நமக்கு தெரியும் மீனுடைய மெச்சூரிட்டியை ஓரளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா ஒரு மே ஜூன்லாம் கொஞ்சம் பீக் பீரியட், நல்லா உற்பத்தி பண்ணுறதுக்காக வேண்டிய அந்த இதுக்கு வந்துடும், மீனுடைய தளர்ச்சி, மீன் முட்டையினுடைய தளர்ச்சி வந்துடும். அப்போ தான் நம்ம அந்த இன்டியூஸ் பண்ணுறோன்னு சொன்னோம்ல, தூண்டுதல் முறையில் இன்ஜெக்ட் பண்ணி அந்த ஸ்பானி பூல்னு சொல்கிறது மீன் முட்டைகிற தொட்டி, அதில் போட்டு வாட்டர் ஃப்ளோ கொடுப்போம், அண்ட் தென் ஷவரும் கொடுக்குறோம். இந்த கண்டிஷனில் மீன் முட்டையடிக்கிற ஒரு இன்டென்ஸ் வந்துடுது. ஒரு கிலோ மீன் பார்த்திங்கன்னா 1-2 லட்சம் முட்டை அடிக்கும். வேறு எந்த அனிமலும் இது மாதிரி பார்க்க முடியாது. நீங்கள் இவ்வளோ முட்டைகளை முட்டை அடித்த பிறகு இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஈவினிங்கில் தான் ஹவர்ஸ், இது மாதிரி டைமில் நாங்கள் மீனுக்கு ஊசி போட்டு இன்டியூஸ் பண்ணுறது. அது மீன் ஊசி போட்டு ஒரு 5 ஹவர்ஸுக்குள்ளே ஒன்று மேட்டின்னு சொல்கிறது. மீனை பொறுத்தவரை செக்ஷுவல் எக்ஸ்டர்னல் தான், இன்டர்னல் கிடையாது. அதனால் ஒன்று ராசும் போது அது முட்டை அடிச்சிடும். அதில் முட்டை அடித்தப்போ இந்த மேலில் ஒழுங்காக நல்லா இது பண்ணி வச்சுக்கலாம், நல்லா ஃபெர்டிலைஸ் ஆகிடும் முட்டையெல்லாம். அதுலேருந்து அதுக்கு போய் பிறகு ஹேச்சரிக்கு போன பிறகு ஹேச்சரிலேருந்து ஒரு 18 to 20 ஹவர்ஸில் ஹேட்ச் அவுட் ஆகிடும். முட்டையிலேருந்து குஞ்சு வெளியாகிடும். அதுலேருந்து ஒரு 4 days அந்த ஹேச்சரில் ஓடிட்டுருக்கோம். 4ஆம் நாளில் அதை எடுத்து நான் என்ன பண்ணி இந்த எத்தால் பார்க்குறீங்களா பாண்டெல்லாம், இந்த பாண்டெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். இந்த மீன் கொஞ்சம் ஏலி ஃப்ரைன்னு சொல்கிறது, மீன் முட்டையிலேருந்து வெளிவர குஞ்சுக்கு பேர் ஏலி ஃப்ரை, ஹேச்சலிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஹேட்ச் அவுட் ஆகிறது ஹேச்சலிங்ஸு. அது இப்போ லேட்டஸ்ட் நேம் ஏலி ஃப்ரை. அந்த ஏலி ஃப்ரை என்ன பண்ணுவோம், 4 days ஓடிட்டுருக்கோம். அதுக்கு பிறகு தான் அதை கவுண்ட் பண்ணி எடுத்து நம்ம அந்த குட்டையில் போடுறோம். குட்டையில் போடுற போது என்ன பண்ணுவோம், அதுலேருந்து ஒரு 20 days ஃப்ரை சைஸ் வந்துடும். அப்புறம் ஃபிங்கர்லிங்ஸ், இந்த சப்ளை பண்ணுற பற்றியில் இந்த மாதிரி சைஸ்லாம் ஃபிங்கர்லிங்ஸ் தான், பெரிய சைஸு. இதுதான் நம்ம செஞ்சுட்டுருவோம் இங்கே. மேலும் விவரம் பெற பண்ணையாளர் ஆர் கதிரேசன் அவர்களை 09360357983 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை மாவட்ட வேளாண் பொறியியல் துறை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இதில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் மூலம் பவர் டில்லர், பவர் வீடர், நெல் நடவு இயந்திரத்திற்கான மானியங்கள் மற்றும் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து மதுரை மாவட்ட வேளாண் பொறியியல் துறையின் உதவி பொறியாளர் டி கண்ணன் தரும் விளக்கம். மதுரை மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக வேளாண் ஆலோசனை நேரத்தில் விவசாயிகளுக்கு தேவைப்படும் செய்திகளை சொல்கிறதுக்காக வந்திருக்கோம். இப்போ மதுரை மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறையில் பல்வேறு திட்டங்கள் நடைபெற்று கொண்டு, அந்த பல்வேறு திட்டங்களில்
தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் விவசாய குழுக்கள் அமைத்து அவர்களுக்கு விவசாய கருவிகளை வழங்குறதுன்றது ஒரு சிறப்பான செயல்பாடாக நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். விவசாய குழு அமைக்கிறதுனா எப்படின்னா, ஒவ்வொரு கிராமங்களில் இருந்தும் 4 பேர் 5 பேர் எல்லாம் சேர்ந்து ஒரு விவசாய குழுவாக ஒன்று ஃபார்ம் பண்ணிடுறது. இந்த 4-5 குழுக்களும் ஒரு சங்கமாக வந்து பதிவு செய்யப்பட வேண்டும். எந்த ஊரில் மதுரைனா மதுரை மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில். அந்த ஒவ்வொரு குழுவுக்கும் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ், அதாவது இந்த வருஷம் பவர் டில்லர், நடவு இயந்திரம் ஒன்று, ஒரு களை எடுக்கும் கருவி, இது 3யுமே வந்து ஒவ்வொரு குழுவுக்கும், அதாவது அந்த சங்கத்தில் இருக்க 4 குழுவுக்கும் நாங்கள் கொடுத்துட்றோம். அந்த குழுவில் இருக்கிற மெம்பர்ஸ் இந்த 3 இயந்திரங்களையும் கருவிகளையும் கொண்டு போய் அவங்க ஊரில் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க விவசாயிகளுக்கு குறைஞ்சபட்ச வாடகம், மற்றவங்க வந்து ப்ரைவேட்டில் என்ன வாங்குகிறாங்களோ அதில் இருந்து பாதியாகவோ, இல்லை இந்த மிஷினரி பாதுகாக்கிறதுக்கும் டீசலுக்கும் டிரைவருக்கும் இதுக்கு தேவைப்படுறதுக்கு மட்டும் உரிய வாடகையை மட்டும் வாங்கிக்கிட்டு, தேசியமயக்கமாட்ட வங்கி, அதாவது நேஷனலைஸ்டு பேங்க், அதில் வந்து ஒரு சங்கத்தின் பெயரில் வந்து அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு விவசாய குழுவில் இருந்தும் அவங்க வாடகையாக வாங்குகிற பணத்தை கொண்டு போய் அங்கே வந்து அந்த அக்கௌண்ட்டில் போட்டுறணும். 2 காரணத்துக்காக வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று, வேளாண்மை இயந்திரமாக்கலை வந்து தீவிரப்படுத்துறது ஒன்று. 2வது வந்து ஒரு ஏழை விவசாயிக்கும் இதனுடைய மிஷினரியை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஒரு பயன் அடைகிற மாதிரி இந்த 2ஐயும் வந்து முக்கியமாக வந்து இந்த திட்டத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண விவசாயி வந்து ஒரு ப்ரைவேட்டில் போய் ஒரு பவர் டில்லர் எடுக்கிறதுக்கோ ஒரு நடவு இயந்திரத்தை கேட்குறதுக்கோ ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்போ உள்ளூர்காரங்க வச்சுருக்காங்க, அது சொந்தமாக செயல்படுது, வாங்க எனக்கு வந்து கொஞ்சம் உழுது விட்டு போயிருங்க, நான் வந்து இத்தனை வாடகை கொடுத்துட்றேன்ற போது அவருக்கு வந்து அணுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடுது. ஸோ இந்த 2 மெயின் காரணத்தினால தான் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் விவசாய குழுக்களுக்கு இந்த மாதிரி விவசாயிகளுக்கு தேவைப்படும் விவசாயிகளை கருவி கொடுத்து அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் நிறைஞ்ச அவங்களுக்கு வந்து இதாக பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி இயந்திரங்களை மட்டும் நாங்கள் வழங்கிட்டு அதோடு போயிடுறதில்ல. அந்த இயந்திரங்களை வழங்கிட்டு அவங்களுக்கு அந்த இயந்திரங்களை இயக்குறதை பற்றியும் அதை எப்படி வந்து பராமரிக்கிறது பற்றியும் எல்லா விவசாயிகளுக்கும் அந்த ஒவ்வொரு குழுவுக்கும் 10 நாள் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சி மூலமாக அவங்க வந்து ஒவ்வொரு இயந்திரத்தையும் எப்படி இயக்கிறது, அதை எப்படி பராமரிக்கிறது, அதனுடைய வரவு செலவு கணக்குகளை எப்படி மெயின்டைன் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் அந்த பயிற்சியில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம். ஆகவே இந்த திட்டத்து 2012-13 200 குழுக்கள் அமைக்கப்பட்டது போல் 2013-14 குழுக்கள் அமைக்கப்பட உள்ளது. அந்த குழுக்களை தேவைப்படுற விவசாயிகள் எல்லாம் அமைச்சு வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகங்களை நாடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற டி. கண்ணன் அவர்களை 09443646580 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.